சாய்ரா, என் உயிரின் உயிரானவர்களே, இன்றைக்கி காலையில் கொடுத்த ஆடியோ, நேற்று நைட்டு கொடுத்த ஆடியோ, இது நிறைய பேருக்கு ஒரு புது வித்தியாசத்தை, புது அனுபவத்தை கொடுத்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாளும் நம்மளோட வாழ்க்கையில் நிறைய அனுபவத்தை நம்ம சாயப்பா நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்திகிட்ருக்காரு. இந்த அனுபவங்கள் நல்லது கெட்டது ரெண்டுமே கலந்து இருக்கு. இதை நாம் கற்றுக்கிட்டு இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ அதை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தி எப்படி வெற்றி அடைவது அப்படின்றது தான் இங்கே ஒரு பெரிய கணக்கு, ஒரு பெரிய பந்தயம், ஒரு பெரிய கேம்னு கூட சொல்லலாம். ஸோ லைஃப்ன்றது ஒரு கேம். நல்லா சிறப்பாக ஆடுனா கப்பு நிச்சயம், தோத்துட்டா கப்பு இல்லை. ஆனால் தோக்குறவங்க அடுத்த தடவை மகா வெற்றியை பெறுவார்கள். ஸோ தோத்தா ஜெயிச்சே ஆகணும், தோற்கிறவர்கள் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். இது இயற்கையோட நியதி. அப்போ தோற்பவர்கள் யாரும் ஜெயிக்கிறாங்களா, எல்லாரும் ஜெயிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா அதில் பல பேர் தோல்வி அவங்க வாழ்க்கையில் முடக்கி போட்டுடுது. சில பேரோட தோல்வி வாழ்க்கையில் ஜம்முன்னு உற்சாகத்தை கொண்டு போய் சேர்க்குது. ஸோ உற்சாகம் இல்லைன்னா தோல்விகள். உற்சாகத்தோடு எதை அணுகினாலும் அது வெற்றியின் முதல் படி. நாம் செய்யக்கூடிய விஷயங்களை சிறப்பாக செய்கிறோமா அப்படின்னு நாம் நமக்குள்ள ஒரு வாட்ச்மேன் வேலையை தினமும் பார்க்குறீங்க தானே? யாராவது பார்க்காம விட்டிங்கன்னா அது பிரச்சனையாயிடும். நான் ஒழுங்காக காலையில் எந்திரிக்கிறேன்னா, குளிக்கிறேன்னா, சாப்பிட்றேன்னா, என் வேலையை சரியாக செய்கிறேன்னா, என் கூட இருக்கிறவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னா, யாருக்கிட்டையாவது ரொம்ப ஹார்டாக பிஹேவ் பண்ணுறேன்னா, எல்லாருக்கிட்டையும் சாஃப்டாக பிஹேவ் பண்ணுறேன்னா, ஸோ இதை நான் தொடர்ந்து எனக்குள்ளே செய்யணும். அப்போ எனக்குள்ளே நான் வாட்ச்மேன் வேலையை பார்க்கணும். அப்போ நான் வாட்ச்மேன் வேலையை பார்க்கும்போது என்ன ஆகுது? என்னுடைய தவறுகள் குறைக்கப்படுகிறது. தவறுகள் குறைச்சா என் தண்டனைகள் குறையுது. தண்டனை குறைஞ்சா என் பாவம் குறையுது. பாவம் குறைஞ்சா என்னோட புண்ணியம் அதிகரிக்குது. புண்ணியம் அதிகரித்தா என் வாழ்க்கையில் சந்தோஷமான நிலைக்கு நான் போகிறேன். இயற்கையோட நியதி இந்த மாதிரியான விஷயங்கள் தான். இந்த மாதிரியான விஷயங்களை யாரும் நாம் செய்யறது இல்லை. ஏதாவது பிரச்சனைனா என்ன பரிகாரம், அதுக்கு எவ்வளோ செலவாகும், எங்கள் வீட்டில் இந்த பூஜை செய்வதற்கு எவ்வளோ, எங்கள் வீட்டில் கடன் தீர்வதற்கு நான் என்ன பரிகாரம், எங்கள் வீட்டில் என்னோட பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் தடையாக இருக்குது, அதற்கு என்ன பரிகாரம், என்னோட மகளுக்கு இன்னும் குழந்தை பிறக்கல, அதுக்கு என்ன பரிகாரம். அப்போ நம்ம இந்த மாதிரி பரிகாரத்தை பின்னாடி போகிறதால உண்மை நிலையை நம்ம தெரிஞ்சுக்க விரும்பலை. மேலக்கூடிய சொல்லக்கூடிய அந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லை அதை தாண்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், பரிகாரன்றது ஒரு 10%. ஸோ 90% அது இல்லை. அந்த உணர்வை நம்ம அன்பே சாயில் ரொம்ப அழகாக கொடுத்துட்டோம். அதை எல்லாரும் ஃபாலோ பண்ணியாச்சு. ஸோ அப்போ தோல்விக்கு பின்னாடி வெற்றிகள் ஏன் கிடைக்கல? தோல்விகளால் நம்ம அறிவை இழந்துட்டோம். நம்ம தன்னிலை அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அதை நம்ம இழந்துட்டோம். அறிவையும் இழந்துட்டோம், நம்மளுடைய நிலையையும் நம்ம இழந்துட்டோம், நம்மளுடைய இயல்பு நிலையும் நம்ம இழந்துட்டோம், நம்மளுடைய குணாதிசயங்களையும் நம்ம இழந்துட்டோம், நம்மளோட தனித்திறமையும் நாம் இழந்துட்டோம். தோல்விகளால் நாம் இதையெல்லாம் இழந்ததால் தொடர்ந்து தோல்விகள் ஒரு தொடர்கதையாக வருது, சீரியலில் வர கதை மாதிரி. அப்போது இந்த இடத்துல ஒரு பிரேக். தோல்விகளை எப்படி வெற்றிகளாக மாற்றுறது? உங்களுக்கு எவ்வளோ பெரிய தோல்விகள் வந்தாலும் நான் கவலைப்படுங்கன்னு சொல்லவே மாட்டேன், கவலைப்படாதீங்கன்னு தான் சொல்லுவேன். சரி, கவலைப்படாமல் இருந்தால் தோல்விகள் நின்றுடுமா? தப்பு. கவலைப்படாமல் இருந்தாலும் தோல்விகள் அதிகரிக்கும், கவலைப்பட்டாலும் தோல்விகள் அதிகரிக்கும்.
அப்போ கவலை எப்படிப்படணும்? இந்த தோல்விகள் எதனால் வந்ததுன்னு நாம் நமக்குள்ள ஒரு சுய பாடத்தை எடுக்கணும். எங்கேயாவது ஒரு தோல்விகள் வந்திருக்குன்னா அங்கே எங்கேயோ ஆரம்பித்ததோ இல்லை முடித்ததோ தவறாக இருக்கலாம். அதனால் தோல்விகள் வந்திருக்கலாம். அப்போ ஆரம்பம் நல்லா இருந்தோம், மிடில் ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் தோல்விகள் வரலாம். ஆரம்பம் நல்லா இருந்து மிடிலும் சுமூகமாக போச்சு, அமுகமாக போச்சு, ஆனால் முடிகிற ஸ்டேஜில் சில பிரச்சனைகள் வந்தாலும் தோல்விகள் வரலாம். அப்போ மறுபடியும் இது மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? தோல்விகள் முன்னாடி வந்திருக்குல்ல, அது எங்கெங்கெல்லாம் ப்ராப்ளம் ஆச்சோ அங்கெல்லாம் நம்ம சுய பாடத்தை நாம் எடுத்துக்கணும். எந்த ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம சுமூகமாக கொண்டு வரலாம். உங்கள் எதிரிகளை கூட நீங்கள் நினைச்சிங்கன்னா அவர்களையும் சுமூகமாக கொண்டு வரலாம். உங்கள் நண்பர்களாக இருக்கட்டும், எதிரிகளாக இருக்கட்டும், சொந்தமாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எதிர் வீட்டுக்காரவங்களாக இருக்கட்டும், இல்லை வரப்பு தகராறாக இருக்கட்டும், எல்லாரையும் கொண்டு வரலாம். நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஒன்றே ஒன்று தான். மனப்பூர்வமாக அவங்க மேலே அன்பு செலுத்தணும். உங்கள் மேலே அன்பு இருக்குதுன்னு சொல்லி காட்டுறது இங்கே வேலை கிடையாது. மனப்பூர்வமாக அன்பை செலுத்த செலுத்த உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆன்ம சக்தி அவர்களை பின்தொடரும். லைஃப்ன்றது சவால்கள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், அது சவால்கள் தான். லைஃப்ன்றது போராடக்கூடிய குணமா? எஸ், போராடுறது தான். சவால்களும் போராட்டமும் இருந்தால் வாழ்க்கை டயர்ட் ஆகிடுவோம் நம்ம நினைக்கிறோம். ஸோ நெவர் டயர்ட். ஒரு கட்டமும் ஒவ்வொரு விதமான சவால்கள். ஒவ்வொரு கட்டத்தையும் நம்ம ஜெயிக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே, அது மிகப்பெரிய ஒரு மனசுக்கு பெறக்கூடிய ஒரு உற்சாகம். நான் அடிக்கடி சொல்லுவேன், சின்ன விஷயத்தை செஞ்சால் கூட நீங்கள் அந்த விஷயத்தை பாராட்டுங்க. எதிரில் இருக்கிறவங்க பாராட்டுறாங்களோ பாராட்டுறியோ அது முக்கியம் இல்லை. நாம் இந்த நாளை சிறப்பாக்கணுமா? எஸ். அப்போ நமக்குள்ளே நாம் டிக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஒரு பேப்பர் எடுக்கலாமா, ஒரு பேனா எடுக்கலாமா? ஒவ்வொரு தினமும் நைட்டு 10 மணிக்கு இந்த நாள் எப்படி இருந்ததுன்னு குட், வெரி குட், புவர், வெரி புவர் 4 கட்டத்தை மட்டும் இன்னையிலேருந்து நம்ம செய்யலாமா? நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருந்துன்னு, நல்லா சூப்பர் அமோகமாக இருந்துச்சுன்னா வெரி குட் போடுங்க. புவர்னா சரியில்லைன்னு போடுங்க. வெரி புவர்னா மிக மோசமான நாட்கள். எஸ், சொல்லுங்க. ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. தினமும் அட்டண்டன்ஸ். இனிமே தினமும் இரவு 10லேருந்து 11 மணிக்குள்ளே நீங்கள் தூங்கும்போது அந்த நோட்டில் போயிட்டு எழுதுங்க. குட், சாரி, ஃபஸ்ட்டு குட்டு, அப்புறம் வெரி குட், அடுத்தது புவர், அடுத்தது வெரி புவர். இதுக்கு நான் மீனிங்கை சொல்லிட்டேன். நன்றாக இருந்தது, மிகவும் நன்றாக இருந்தது, நன்றாக இல்லை, மிகவும் நன்றாக இல்லை, அதாவது மோசமாக இருந்ததுன்னு கணக்கு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை இன்னையில இருந்து எழுத ஆரம்பிங்க. ஒவ்வொரு வாரமும் எத்தனை நாள் உங்களுக்கு 7 நாட்களில், அந்த 7 நாட்களில் எது அதிகப்படியான விஷயத்தை நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்குறீங்கன்னு பாருங்கள். குட்டா இல்லை வெரி குட்டா, இல்லை பேடா இல்லை வெரி பேடா. சில ஒர்க்கெல்லாம் நம்ம செய்யணும். அப்போ தான் ஓகே 7 நாளில் நமக்கு புவராக கிடச்சிருக்குது. சரி, ஓகே, வெரி குட். அடுத்த 7 டேஸில் மறுபடியும் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ஆர்வம் உங்கள் மனசுக்குள்ளே எழணும். அப்போது போன தடவை புவர், இந்த தடவை குட்ன்ற ரேஞ்சுக்கு நம்ம மார்க் வாங்கணும். அப்போ இந்த உணர்வுகள் உங்கள் மனசுக்குள்ளே ஆழமாக நிற்கும். ஆழமாக நின்றுச்சுன்னா வெளிப்படக்கூடிய அத்தனை செயல்களும் சிறப்பாக இருக்கும். இப்போ நீங்கள் குட்டு வாங்கிட்டீங்க, அடுத்த வாரம் 7 நாட்களில், அதுக்கு அடுத்த வாரம் 7 நாட்களில் பார்த்தீங்கன்னா வெரி குட் போவீங்க. அப்போ ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி ஆச்சுன்னா
நாம் இது வரைக்கும் எத்தனை குட் மார்க் வாங்கியிருக்கோம், எத்தனை வெரி குட் மார்க் வாங்கியிருக்கோம், எத்தனை பேட் மார்க் வாங்கியிருக்கோம், எத்தனை வெரி பேட் மார்க் வாங்கியிருக்கோம் அப்படின்னு ஒரு பாடம். அப்போ இந்த பாடத்தை வச்சு நம்ம பிரார்த்தனைகள் செய்யலாம். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்கள் கடவுள்கிட்ட என்ன வேணும்னு கேட்க முடியும். கடவுள்கிட்ட எல்லாமே கேட்க முடியாது, எல்லாமே கேட்டால் கொடுத்துட மாட்டார். உண்மையிலேயே உனக்கு என்ன தேவை, அதுதான் இங்கே மெயினான விஷயம். நிறைய பேருக்கு என்ன தேவைன்னு தெரியல, எல்லாமே தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க. எது இல்லையோ அதை கேட்கக்கூடாது, எது வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் தேவையோ அதை கேட்கணும். நம்ம எது இல்லாததான் கேட்போம். ஒருத்தவங்களுக்கு காசு இருக்கும், அவங்களுக்கு நோயும் இருக்கும். அவங்களுக்கு காசு அருமை பற்றி தெரியாது, நோய் போகணும்னு தெரியும். ஒருத்தவங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பாங்க, ஆனால் காசு இருக்காது. ஸோ எல்லாரும் ஒவ்வொரு விதத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. 10 வருஷம் காசு இல்லாதவங்க அடுத்த 10 வருஷம் காசு இருக்கும். அந்த காசு இல்லாமல் ஆரோக்கியமாக இருப்பாங்க, காசு வந்த உடனே நோயாக மாறிடும். இந்த தந்திரத்தெல்லாம் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய தந்திரங்கள். இந்த தந்திரத்தை நாம் வெல்லணும். அப்போ எது நமக்கு கடைசி வரைக்கும் தேவையோ அதை கேட்கணும். இதெல்லாம் வருது, காசு இல்லைன்னா சம்பாதிச்சுக்கலாம், நோய் இருந்துச்சுன்னா அது ஆரோக்கியமாக மாற்றிக்கலாம், ஒரு பிரச்சனையே கிடையாது. ஸோ அன்னைக்கு ஒரு 60-65 வருஷத்துக்கு மேலே நிறைய பேர் உயிர் வாழலை. ஏன்னா எத்தனையோ நோய்கள்லாம் ஜாஸ்தியாக இருந்தது, எந்த நோய்க்கும் மருந்து உருப்படியாக கண்டுபிடிக்கல. ஆனால் இப்போ நிறைய நோய்க்கு உருப்படியாக மருந்துகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால் 80-90 வயசு வரைக்கும் மாத்திரையின் உதவியினால் மனிதர்கள் உயிர் வாழ முடியும். அப்போது எதுவாக இருந்தாலும் ஆன்மீகத்தில் போய் தான் குணப்படுத்தணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஆனால் அது அவசியம், உங்களுக்கு ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன். மாத்திரை மருந்துகளால் முடியும். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு துட்டு வரும். கவனத்தை வச்சு நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணிங்கன்னா சம்பாதிச்சிடலாம். உங்களோட ஒவ்வொரு கட்டத்திலையும் உங்களோட முடிவுகள் மாறுது, உங்கள் தேவைகள் மாறுது இல்லையா? அப்போ என்ன தேவை அப்படின்றத இந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கும்போது தான் உங்களுக்கு புரியும். ஓ, எனக்கு இதுதான் தேவை, இதை தான் நான் சாயப்பா கிட்ட கேட்கணும். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும், அதன்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதில் உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குதுன்றத அறிஞ்சிக்கிட்டு அதன் பின்பற்றி உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேணும். இதுதாங்க முக்கியமான விஷயங்கள். சில பேர் கடவுளை எப்படி நான் சீக்கிரமாக கண்டடைவது அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி சாயப்பா கிட்ட நான் சீக்கிரமாக போகிறதுன்னு. முதல்ல இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கும்போது உங்கள் மனசில் ஒரு விதமான ஏமாற்றமே மிஞ்சும். கடவுள் காணல் நீர் மாதிரி அவர் அங்கே இருக்காருன்னு நினச்சி போனீங்கன்னா மறுபடியும் போவார். அதனால் அவர் உங்கள் கூட தான் இருக்காரு, நான் சென்று அடைஞ்சிட்டேன், அவரோட இடத்துல தான் நான் நிற்கிறேன், அந்த இடத்துல நின்னீங்கன்னா உங்களுக்கு எந்த ஏமாற்றமும் இருக்காது. சாயப்பாவை எல்லாரும் ஒவ்வொரு விதத்துக்கு தேடுறாங்க. அந்த மனநிலையை உருவாக்கினதே சாயப்பா தான். சில பேர் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறதால சாயப்பாவை தேடினாங்க. சில பேர் கடன்கள் அதிகமாக இருக்குதுன்றதுக்காக சாயப்பாவை தேடினாங்க. சில பேருக்கு எல்லாம் இருந்தும் என் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கணுன்றதுக்காக சாயப்பாவை தேடுறாங்க. தேட வச்சது சாயப்பா தான். எனக்கு கடன் பிரச்சனைகள் அதிகரித்ததுக்கு காரணம் நான் அவர்கிட்ட வரணுன்றதுக்காக தான் அவர் என்னை தேட வச்சார். அதே மாதிரி உங்களுக்கும் அப்படிதான்.
உங்களோட பிரச்சனைகள் தான் காரணம் நீங்கள் சாயப்பாவை தேடுவதற்கு. அந்த பிரச்சனைகளை கர்மாக்களை கொடுத்து ஒரு வழியை ஏற்படுத்தி சாயப்பா கிட்ட நீ போ அப்படின்னு இந்த பிரபஞ்ச சக்தியோ இல்லை இயற்கை சக்தியோ இல்லை உங்கள் புண்ணியமோ ஏதோ ஒன்று தான் சாயப்பா கிட்ட கொண்டு போய் உங்களை சேர்த்து இருக்குது. இந்த நிமிஷம் நான் இன்னும் போகணும்னு நினைக்காதீங்க. கடவுள்கிட்ட இன்னும் நான் சீக்கிரமாக போகணும்னு நினைக்காதீங்க. கடவுள் உங்ககிட்ட இருக்காரு. நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் அதிக நாட்டத்தை கொடுங்க. 10 பேருக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய மனிதராக இருக்கீங்களா? வாக்கினாலேயோ பொருளினாலேயோ ஏதாவது ஒரு மனுஷனுக்கு உங்கள் உதவிகள் கிடைக்குதா? இதான் முக்கியம். இது சரியான இடத்துல போய் சேர்ந்துடுச்சுன்னா உங்கள் இடத்துல சாயப்பா இருக்காருன்னு அர்த்தம். ஸோ நிறைய பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குங்க. சாயப்பா கிட்ட நான் நெருங்கணும், இன்னும் நெருங்கணும், எப்படி நான் சீக்கிரமாக நெருங்குவது? இந்த கன்ஃபியூஷன் வேண்டாம். இந்த கன்ஃபியூஷன் இருந்துடுச்சுன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காம போயிடும். ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. நல்லதுலேயே நம்ம போய் தோத்தா கூட அதுவும் நமக்கு டிஸப்பாயிண்ட் தான். ஸோ எல்லாமே நல்லது தானே அப்படின்னு ஒரு சத்தானது சாப்பிட்றோம், இது ரொம்ப நல்லது அப்படின்னு அதுவே சாப்பிட்டா என்ன ஆகும்? அதிகப்படியான நல்லது எடுத்துக்கிட்டாலும் உடம்பு தாங்காது. உடம்புக்கு தேவையான சக்திக்கு தான் அந்த உடம்பு தாங்கும். அது மீறி வரக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது தாங்கிக்க முடியாது. அதே மாதிரி தான் இதையும். சாயப்பா உங்ககிட்ட இருக்காரு. நீங்கள் இன்னமும் போகணுன்ற அவசியம் இல்லை. உங்ககிட்ட இருக்காரு, உங்கள் மனசில் இருக்காரு, உங்கள் சொல்களில் இருக்காரு, உங்கள் செயல்களில் இருக்காரு, உங்கள் எண்ணத்தில் இருக்கிறாரு, நீங்கள் செய்யக்கூடிய உதவியில் இருக்காரு. ஆக மொத்தம் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு மனுஷனுக்கு ஒரு புனிதத்தை கொடுக்குதோ அதை நீங்கள் செய்யுங்க. அங்கே தான் அவர் இருக்காரு. ஏழையின் சிறப்பில் இறைவனை காணலாம். சாயப்பாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தேன்னா 1ஆம் தேதி அன்னைக்கு சாப்பாடு போடுங்க, சாப்பாடு வாங்கி கொடுங்க. சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது உங்கள் கிட்டேருந்து சாப்பாடு வாங்குறாங்க இல்லையா, அவங்கள அன்போடு அவங்க கண்களை பாருங்கள். அந்த கண்களில் 1000 அன்பு தெரியும். 1000 ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஒரு சாய்ராம் சொல்கிறாங்க, இன்னைக்கு வரைக்கும் 1ஆம் தேதி அன்னைக்கு அவங்க சாப்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கிறதால வாழ்க்கையில் நல்ல மலர்ச்சி. ஆனால் அதே அந்த சாய்ராம் எதிர்பார்த்து செய்யலை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்யணுன்றது அன்பே சாய் ஒரு தூண்டுகோலாக இருந்துச்சு எனக்கு, நான் செஞ்சேன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. 10 பேருக்கு சாப்பாடு போட சொல்லி யாராவது சொல்லிட்டாங்க அப்போ தான் பிரச்சனை தீருதுன்னா, 10 பேருக்கு சாப்பாடு போட்டும் பிரச்சனை தீரலை. ஏன்னா நீ கணக்கின்படி அளந்த, அதனால் உனக்கு கணக்கின்படி தான் உனக்கு எல்லாமே கிடைக்கும். வெயிட் பண்ண. ஆனால் கணக்கில்லாமல் எத்தனையோ ஒரு வயிறு காஞ்சி போய் கிடக்குது. அந்த காஞ்சி போன வயிற்றுக்கு நாம் கொஞ்சமாவது அந்த பசியை தீர்க்கலாமே அப்படின்னு நினச்சி கண்ணீர் விட்டு உடனே டக்குன்னு வள்ளலார் வர்றார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். நம்ம வீட்டில் செடியை வளர்த்துருப்போம், ஆசையாக வளர்த்துருப்போம். 3 நாள் 4 நாள் தண்ணி ஊற்றுவோம், கண்ணுக்கு முன்னாடியே அது கருகி போகும். அப்போ கூட நமக்கு மனசாட்சி இடம் கொடுக்கல. அது ஒரு உயிர். ஒன்றை நம்பி நீ காசு கொடுத்து வாங்கினியோ காசு கொடுக்காம வாங்கலையோ அது வேற விஷயம். அது ஒன்றை தேடி வந்திருக்கு. அந்த செடிக்கு நீ என்ன செஞ்ச? என்ன சிலர் செடியை வெட்டி போடுவாங்க. வீட்டில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதை பற்றி நான் பேச விரும்பலை. ஸோ அதுலேயும் உயிர் இருக்குது, அதுவும் நம்மக்கிட்ட அன்பாக இருக்குதுன்ற விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது யாருக்குமே. இன்றைக்கி இருக்கிற வேகமான உலகம், அப்படியே மாடர்ன் சிட்டி, மாடர்ன் மனிதர்கள் சில பேர் எடுக்கிறோம். ஆனால் மனசில் எழக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. சாயப்பா நம்ம மனசில் தான் ஸ்கேன் வச்சே பார்க்குறாரு. நம்ம படிப்பிலேயோ செல்வாக்கிலேயோ புகழிலேயோ பெயரிலேயோ இல்லை, உங்கள் மனசை தான் அவர் ஸ்கேன் பண்ணி பார்க்குறாரு.
அதை நம்ம புரிஞ்சிக்காம என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா இந்த பணக்காரர்கள், எல்லாரையும் சொல்லலை, அந்த பணக்காரர்கள் பார்த்திங்கன்னா ரோட்டில் எத்தனையோ பேர். விஷ்ணு சாய் இப்போ ஷீரடிக்கு போயிருக்கும்போது ஒரு அழகான குழந்தை, அந்த குழந்தைய அந்த அம்மா தூக்கி வச்சுருக்காங்க. ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொடுங்க அப்படின்னு. ஒரு பணக்கார ஃபேமிலி நமக்கு முன்னாடி போச்சு. அந்த பணக்கார ஃபேமிலி என்ன பண்ணாங்கன்னா, அந்த அம்மா கேட்ட உடனே பர்ஸை திறந்து தேடுறாங்க, தேடிக்கிட்டே இருக்காங்க. ஐ திங்க் 2 ரூபாயோ 1 ரூபாயோ போட்டாங்க. அந்த காயினை விஷ்ணு சாய் பார்த்துருக்காங்க. ஜஸ்ட் 1 ரூபியா ஒரு 2 ருபீஸோ, அவ்வளோதான், அதுக்கு மேலே இல்லை. பெருசாக ஒரு வள்ளல் தனத்தை காட்டின மாதிரி அப்படி ஒரு நடை போட்டதுக்கப்புறம் என்னமோ பெருசாக அந்த 2 ரூபாயில் வச்சு என்ன வாங்க முடியும், என்ன சாப்பிட முடியும்னு தெரியல. ஸோ இப்படி தான் சில பேர் மிகப்பெரிய பிரம்மாண்ட பணக்காரர்களாக இருந்தாலும் ஒரு 1 ரூபா 2 ரூபா போடுறதுக்கு கூட யோசிக்கிறாங்க. இன்னும் சில பேர் யாராவது சாப்பாடு கேட்டாங்கன்னா கையில் கால் இல்லைன்றாங்க. நீங்கள் எல்லாத்தையும் சாப்பாடு போட்டு உண்மையில் அவங்களுக்கு புத்திமதி சொல்லணுன்னா வயிற்றுக்கு வந்தவங்களுக்கு சோறை போட்டு தண்ணியை கொடுத்து அதுக்கப்புறமா உங்களுக்கு புத்திமதி சொல்லணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்கள். நான் புத்திமதியை சொல்ல வேண்டாம்னு சொல்லலை. வயிற்றுக்கு முதல்ல பசியை உங்களை நம்பி கடவுள் ஒரு மனுஷனை அனுப்பி வச்சிருக்காரு. சாப்பாடு போடுங்கன்னு கேட்குறாங்க. அம்மா அப்படின்னு கேட்குறாங்க, தாயே அப்படின்னு கேட்குறாங்க, ஐயா அப்படின்னு கேட்குறாங்க, தம்பி அப்படின்னு கேட்குறாங்க, தர்ம பிரபுவேன்னு சொல்லியும் கேட்குறாங்க. ஸோ உடையோ இல்லை உணவோ கொடுக்கலாமே, தப்பு இல்லையே. கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க, கொடுக்கறதுக்கு முன்னாடி பேசாதீங்க. முதல்ல அவங்களோட தேவைகளை நிறைவேற்றணும், அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசணும். இதில் தான் கடவுளுடைய அந்த கருணையை நாம் பார்க்கலாம். கடவுள் நம்ம மேலே எவ்வளோ கருணையாக இருக்காருன்றத உங்ககிட்ட இருந்து உதவி வாங்குறாங்க இல்லையா, அவங்களோட கண்களை பார்த்தாவே கடவுள் நம்ம மேலே வச்சுருக்கக்கூடிய கருணையை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதில் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் இன்னையில் இருந்து சரிப்படுத்துவதற்கு முயற்சிகள் யாரெல்லாம் செய்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், பேப்பரில் எழுதுங்க, நோட்டில் எழுதுங்க. அதை ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைங்க. வாட்ஸ்அப் நம்பர் சொல்லிட்டோம், 8122000332. யாராவது அன்பே சாயில் கமெண்ட்டில் நம்பர் கேட்டாங்க அப்படின்னா பார்க்காம போவாதீங்க, பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிவிட்டு போங்க. ஏன்னா நம்ம அன்பே சாய் அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, எல்லாரும் சரிசமமாக இருக்கணும். 10 பேருக்கு தெரிகிற நம்பர் கேட்ட அத்தனை பேருக்கும் அது தெரியணும் அப்படின்னு. ஏன்னா நல்ல வாழ்க்கையை நம்ம வாழணும், ஒரு சிறப்பான இடத்துல நம்ம போய் நிற்கணும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம ஏற்றி வந்த ஏணியை மறந்துடக்கூடாது, அதை எட்டி உதச்சிடக்கூடாது. இதையெல்லாம் நம்ம சீரும் சிறப்பமாக ஒவ்வொரு நாளும் நாம் செய்யணும். சாய்ப்பாடு அருளை பெறுவது ரொம்ப ஈஸிங்க. இன்றைக்கி கூட சொல்கிறேன், இன்றைக்கி கூட கணக்கு எடுத்து வைங்க. நீங்கள் எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருங்க, உதவிகள் செய்யுங்க. யாருக்கு என்னென்ன உதவிகள் கேட்குறாங்களோ முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. முடியலன்னா அதை அன்பாக சொல்லி பழகுங்க. அடுத்த வாரத்தில் பாருங்கள் உங்கள் ரிசல்ட் எப்படி இருக்கும். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த எண்ண ஓட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். உதவிகள் செய்யாமல் கடவுளை அடையவே முடியாது. ஒவ்வொருத்தரும் செய்கிறவங்க கடவுளை அடைஞ்சதா சரித்திரமே இல்லை. மனிதர்களுக்கு உபத்திரத்தை கொடுத்துட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறதால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் மனிதர்களுக்கு உதவி செஞ்சுட்டா சாமிக்கு அபிஷேகம் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை,
ஏன் இன்னும் கோயிலுக்கு போகணும் அப்படின்ற அவசியம் கூட இல்லை. ஸோ உங்கள் வேண்டுதல் எங்கே இருந்தாலும் கேட்கப்படும். கடவுள் கோயிலில் மட்டும்தான் இருக்காருன்னு யார் சொன்னா? தோணில் துரும்பில் எங்கும் எதிலும் கலந்திருப்பார். அப்படிப்பட்டவர் தான் கடவுள். கடவுளோட தன்மை அப்படிப்பட்டது. நமக்கு தான் ஒரு வீடு தேவை, ஆனால் கடவுளுக்கு எந்த வீடும் தேவையே இல்லை. அவர் ஆகாயத்தில் பறவையாக கூட பறக்கலாம், ஒரு பட்டர்ஃப்ளையாக கூட நம்ம கூட வட்டம் அடிச்சிட்டு இருக்கலாம், வெட்டுக்கிளியாக இருக்கலாம். யாராவது ஏதாவது ஒரு விஷயம் மனசுக்குள்ளே தோணுச்சுன்னா அது சாயப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு வரம், ஒரு செய்தி. இதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சாயப்பா அற்புதங்கள் பல விதத்திலையும் செய்வார். பல உருவத்தின் மூலமாக, பல செய்திகள் மூலமாக செய்வார். ஆனால் எது சரின்றதை பார்த்து புரிஞ்சுக்கணும். சில பேர் தனக்கு ஃபேவராக ஒரு விஷயத்தை நினச்சிருப்பாங்க. அது யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா அதுதான் அப்படின்னு. அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். அப்போ நம்ம சரிசமமான மனநிலை. எந்த ஒரு விஷயமும் வந்தாலும் எனக்கு சந்தோஷம், வரலனாலும் சந்தோஷம். அந்த நிலையில் இருக்கும்போது யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அது சாயப்பா சொல்லப்பட்டது. அப்போ நீங்கள் சரிசமமான மனநிலையில் இல்லாமல் வாழ்ந்தா இப்படி தான், இல்லைன்னா நான் வாழ முடியாது, இந்த நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அது சாயப்பா சொன்னதா நினச்சிக்காதீங்க, அது மாயை. ஸோ நிறைய புரிஞ்சுக்கணும். வாழ்க்கைன்றது இதுதான்றது இல்லை. நீங்கள் அந்த மனசுக்கு நீங்கள் இடம் வரணும். இன்றைக்கி கூட என்னோடய பர்சனல் லைஃப்பில் சில விஷயங்கள் நான் முடிவு பண்ணாமல் இருக்கேன்னா எனக்கு இன்னும் மைண்டு சரிசமமான மனநிலையில் வரல. 1-2 விஷயங்கள், அது எதுவுமே ஓப்பனாக பேச முடியாது, 1-2 விஷயங்கள். ஸோ சரிசமமான மனநிலையில் நான் வந்ததுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அது சாயப்பாவால் சொல்லப்பட்டது. ஏன்னா எனக்கும் சில ஆசைகள் இருக்கும் இல்லையா? எல்லா மனுஷனுக்கும் ஆசை இருக்குது. எனக்கெல்லாம் ஆசையே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஆசைகள் கோடி இருக்கும். ஆசை இல்லைன்னு சொல்கிறவங்கள நம்பவே நம்பாதீங்க. ஆசை இருக்குதுன்னு சொல்கிறவங்கள கூட நம்பலாம், ஆனால் ஆசையே இல்லைன்னு சொல்கிறவங்கள நம்பவே கூடாது. அவங்கெல்லாம் கடவுள் நான் தான்னு சொல்லக்கூடிய மனிதர்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் அவர்கள். அப்போ நீங்கள் அந்த மனநிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கவுந்துடும். என்கிட்ட நிறைய பேர் இதெல்லாம் சொல்லுவாங்க, அண்ணா சாயப்பா சொன்னது தான் செஞ்சேன், ஆனால் வாழ்க்கையில் தோத்துட்டேன். சாயப்பா சொன்னது எப்படி வாழ்க்கையில் தோற்க முடியும்? தோற்க முடியாதுல்ல. அப்போ நீங்கள் உங்கள் மனசில் 24 மணி நேரமும் ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்க, அதுதான் உங்களுக்கு வேணும். அப்போ அதாவது என்னென்னா, நம்ம எந்த கலர் கண்ணாடியை கண்களில் போட்டுட்டு பார்க்குறோமோ அதே கலர் தானே எல்லாத்துக்கும் தெரியும். அதே மாதிரி தான் இங்கேயும். நீங்கள் வேணும்னு சொல்லி முடிவு பண்ணதால் எங்கேயோ ஒரு இடத்துல காதில் ஒரு விஷயத்தை கேட்ட உடனே அது உங்களுக்கு தான் நினச்சிடுறீங்க. அப்போ அதான் சொல்லுவோம், யோகிய மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும். ஏன் முடியாது? முடியும்ல. உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய வேலைகளை மட்டும்தான் கவனத்தை செலுத்தணும். வேறு எதை பற்றியும் ஃபீல் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் அடிமைன்னு அர்த்தம். அப்போ அந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு நீங்கள் தெளிவாக நினைக்கிறீங்க. இதை எல்லாத்தையும் அறவே விடணும். அப்போ தான் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். இல்லைன்னா குழப்பங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி வாழ்க்கையை பற்றி நம்ம நிறைய பேசிக்கிட்டே போகலாம். பேச 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 ஆடியோவுக்கு பஞ்சம் இருக்காது, நேரத்துக்கு பஞ்சம் இருக்காது. அது மாதிரி அன்லிமிட்டாக போயிட்டே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இன்னையிலேருந்து இந்த நோட்டை கொஞ்சம் எழுத ஆரம்பிங்க. ஒவ்வொரு நாளும் சுய பாடத்தை நீங்கள் இன்னையிலிருந்து படிக்கணும். ஒவ்வொரு வாரமும் மார்க்குகள் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனால் மார்க்கை ரியலாக போடுங்க.
அப்போ தான் நீங்கள் ரியல் லைஃப் வாழ்வதற்கு தகுதியான மனிதர்களாக வாழ முடியும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.